சாந்தி. இறைவனை அன்பால மட்டும்தான் கட்டி போட முடியும். வேற எந்த ஒரு பொருளாலையும் விஷயத்தாலையும் கட்டி போட முடியாதுங்கிறதுக்கு மகாபாரதத்துல ஒரு சம்பவம் நமக்கு முன்னால நினைவுபடுத்தப்படுது. கிருஷ்ணர் இந்த யுத்தத்தை நிறுத்துவதற்காக துரியோதனனிடம் தூதாக அனுப்பப்பட்டு தூது போய் திரும்ப வருவார். தர்மர் கேட்பாரு, கிருஷ்ணா என்ன சொன்னாங்க? கிருஷ்ணர் சொல்லுவாரு, யுத்தம்தான் முடிவு, இதுக்கு வேற வழியே இல்லை. என்னால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செஞ்சிட்டேன். யுத்தத்தை நிறுத்துவதற்கு என்கிட்ட எந்த வழியும் இல்லை. யுதிஷ்டரே, உங்ககிட்ட ஏதாவது வழி இருந்தால், அதாவது தர்மரை கேட்பாரு, உங்ககிட்ட ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க, இந்த யுத்தத்தை நிறுத்திடலாம். எனக்கு என்ன தெரியும் கிருஷ்ணா? உனக்கு தெரியாததா? நீ என்ன செய்யணும்னு விரும்புறியோ அதை செய்யலாம். உடனே கிருஷ்ணர் அடுத்து பீமனை கேட்பாரு, பீமா, இந்த யுத்தத்தை நிறுத்துறதுக்கு உன்கிட்ட ஏதாவது வழிமுறை இருக்கா? பீமன் கிட்ட கிருஷ்ணர் கேட்பாரு, பீமா, உன்கிட்ட ஏதாவது ஐடியா இருக்கா? பீமன் சொல்லுவாரா? உடனே பீமன் சொல்லுவாரு, கிருஷ்ணா, யுத்தத்தை நிறுத்தணுங்கிறத நினைச்சிடக்கூட கூடாது. ஏன்னா நான் துச்சாதனனுடைய ரத்தத்தை எடுக்கணுங்கிறது என்னுடைய சபதமாக இருக்கு. திரௌபதியுடைய கூந்தலை முடிய வைக்கணும் இல்லையா? அதனால யுத்தம் நடந்தே தீரணும். உடனே கிருஷ்ணர் அடுத்து அர்ஜுனன் கிட்ட கேட்பாரு, அர்ஜுனா, உன்கிட்ட ஏதாவது ஐடியா இருக்கா? அர்ஜுனன் அவ்வளோ அன்போட அப்படியே பாவமா கிருஷ்ணர் கிட்ட கேட்பாரு, கிருஷ்ணா, இந்த யுத்தம் நடந்தாதானே கர்ணனை காட்டிலும் நான் தான் வில்லாளியான சிறந்த வில்லாளிங்கிற ஒரு இடத்துக்கு நான் வர முடியும். அதனால யுத்தம் நடக்கணும் கிருஷ்ணா. ஓகே. நகுலன் கிட்ட கேட்பாரு, நகுலனும் அதே பதில சொல்லுவாரு, கிருஷ்ணா, உனக்கு தெரியாததான். கடைசியா சகாதேவன் கிட்ட கிருஷ்ணர் கேட்பாரு, சகாதேவா, இந்த யுத்தத்தை நிறுத்துவதற்கு உன்கிட்ட ஏதாவது ஒரு வழிமுறை இருந்தா சொல்லு, இந்த யுத்தத்தை நிறுத்திடலாம். சகாதேவன் சொல்லுவாரு, ஏன் இல்லாம கிருஷ்ணா, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, அதை மட்டும் செயல்படுத்திட்டா இந்த யுத்தம் நடக்காது. உடனே அவ்வளோ ஆச்சரியத்தோட கிருஷ்ணர் கேட்பாரு, சகாதேவா, உன்கிட்ட அப்படி என்ன ஒரு ஐடியா இருக்கு? என்ன வழிமுறை இருக்கோ அதை சொல் பார்க்கலாம். சகாதேவன் சொல்லுவாரு, கிருஷ்ணா, இந்த யுத்தம் நடக்காம இருக்கணும்னா தர்மனையும் துரியோதனனையும் மீண்டும் காட்டுக்கே அனுப்பிடணும். அர்ஜுனனுடைய தலைய வெட்டிரணும். கர்ணனை அரியாசனத்தில் அமர வைக்கணும். இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா உன்னை ஒரு பக்கம் கட்டி போடணும். அப்ப இந்த யுத்தம் நடக்காது. சிரிச்சுக்கிட்டே கிருஷ்ணர் கேட்பாரு, சகாதேவா, உன்னால தர்மனையும் துரியோதனனையும் காட்டுக்கு அனுப்ப முடியும், அர்ஜுனனுடைய தலையையும் எடுக்க முடியும், கர்ணனையும் அரியாசனத்தில் அமர வைக்க முடியும். ஆனா என்னை உன்னால கட்டி போட முடியுமா? அதுக்கு சகாதேவன் சொன்ன பதில், கிருஷ்ணா, அந்த மூன்றையும் செய்வது எனக்கு ரொம்ப கஷ்டம். ஆனா உன்னை ஒரு பக்கம் கட்டி போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆச்சரியப்படுவாரு கிருஷ்ணர். என்ன கட்டி போடுறது உன்னால அவ்வளோ ஈஸியா என்ன? அப்படி சொல்லிட்டு எங்க கட்டு பார்க்கலாம் அப்படின்னு விஸ்வரூபம் எடுத்து நிப்பார். அப்ப சகாதேவன் பெரிய தாம்பு கயிறெல்லாம் எதுவுமே எடுக்கல. அவருடைய பாதத்துல அமர்ந்து தியானத்துல அன்புங்கிற கயிறால கட்டி போட்டுருவார். கிருஷ்ணர் சொல்லுவாரு, சகாதேவா, உன்னுடைய அன்பிலிருந்து என்னால் ஒரு அணு அளவும் அசைய முடியல. உன்னோட அன்புங்கிற கயிறை கொஞ்சம் தளர்த்தீரு. இந்த சம்பவம் எதை குறிக்குதுன்னா, இறைவனை நாம் அன்பால் மட்டுமே கட்டி போட முடியும். அந்த அன்புல கட்டி போடுவதற்கு தன்னை உணரக்கூடிய சக்தி மிக முக்கியமானதாக இருக்கு. எனவே தன்னை உணர்ந்து இறைவனை புரிந்து கொண்டு இறைவன் மீது அப்பழுக்கற்ற அன்பு செலுத்தும்போது இறைவன் நம் வசம் இருப்பது நிதர்சனம். ஓம் சாந்தி.